என் அன்பு குழந்தையே, உனக்கு உதவுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன். உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று ஏன் நினைத்தாய்? உன் மனம் உடைந்து நிற்கின்றாய் அல்லவா? அப்படி நின்றபோது யார் உன் கரங்களை எதுக பற்றியது என்று யோசித்து பார்த்தாயா? அது என்னுடைய கரங்கள் தானே. நான் உனக்கு உதவவில்லை என்று உன்னுடைய மனம் சொன்னாலும் அதை நீ நம்பாதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நிழலாக உன் கூடவே இருந்து எப்பொழுதும் வருவேன். தனியாக உள்ளேன் என்ற எண்ணம் மட்டும் உனக்கு வேண்டாம். நான் இருக்கிறேன், எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வதற்கு. நீயே அறியாமல் உன் அளவுக்கு அதிகமாக என்னை நேசித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி நேசிக்கும் ஒருவருக்கு அதி உன்னத அற்புதங்கள் நடக்கும் என்பதை அனுபவபூர்வமாக எப்படி நீ அறியலாம்? சொல்லவா? எப்போதுமே பக்தர்களின் குறைகளை களையும் போது அந்த குறையின் தாக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்வார்.